Hi, praise Lord. God is saying unto you, whatever the blessings you have in your life, it's from God. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவுடைய சித்தத்தை முடிப்பதற்காக பிதா என்னென்னலாம் சொன்னாரோ அதன்படியெல்லாம் அவர் செய்து தன் வாழ்க்கையின் மேல் வைத்ததான திட்டங்களை அவர் முடித்தவராக காணப்பட்டார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில God has a purpose in our life அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ விசுவாசிக்கிறீங்களோ, எப்போ நம்புறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான தெய்வ திட்டமும் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான தெய்வ சித்தமும் வெளிப்படும். அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டங்களையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் தருகிறதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, அவர் உங்களை நம்புகிறவராக இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில போடுகிறதான எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் தெளிவா சொல்லுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பிதாவை நோக்கி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிதாவே, நீங்க இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே நான் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்க எனக்கு ஒரு மகிமையை தந்தீங்க. அந்த மகிமையை நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த உலகத்துல நான் வந்த பொழுது எனக்கென்று நீங்க கொடுத்த மனிதர்களாகட்டும், எனக்கென்று நியமித்தவர்களாகட்டும், எல்லாமே உங்களால மாத்திரம்தான் எனக்கு கிடைச்சது. நீங்க மட்டும்தான் இவைகளெல்லாம் கொடுத்தீங்க. எனக்கான எல்லா நன்மையும், எல்லாம் ஜீவனும், எல்லா சுகமும், எல்லா பலனும் நீங்க எனக்கு தந்தீங்கன்னு சொல்லிட்டு பிதாவை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ உங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்த திட்டங்களை நாம செய்து முடிப்பதற்காக அவர் அநேக ஆட்களை நமக்கு தருகிறார், அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கிறதான மேன்மைகள், நமக்கு கிடைக்கிறதான மகத்துவங்கள், நமக்கு கிடைக்கிறதான எல்லா விதமான ஐஸ்வர்யம், இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா தேவன் நம்ம மேல வைத்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. அப்போ ஏதோ இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்தோம், நாம அனுபவிச்சோம், நம்ம எல்லா காரியத்தையும் சாப்பிட்டோம், நம்ம போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதபடிக்கு we have a purpose in our life to fulfill for the sake of God. ஆண்டவருடைய சார்பின் நிமித்தமாக பிதாவுடைய திட்டத்தின் படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை ஒன் பை ஒன்னா நம்ம செய்ய 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 ஆண்டவனுடைய வாழ்க்கையில அவர் தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்தாரு, அவரு தான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை தந்தாரு, மகத்துவங்களை தந்தாரு. இந்த திட்டத்தை நிறைவேற்றுறது தான் ஆண்டவர் எனக்கு இந்த ரிசோர்சஸ் தந்தாருன்னு சொல்லிட்டு நாம புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வாட் எவர் த ப்ராஸ்பேரிட்டி, வாட் எவர் த ரிசோர்ஸஸ், வாட் எவர் த பவர், வாட் எவர் த ஸ்ட்ரென்த், வாட் எவர் தி designations, வாட் எவர் தி ஜாப், வாட் எவர் த பிஸ்னஸ், வாட் எவர் த மினிஸ்ட்ரி யூ ஹேவ் இன் யுவர் லைஃப், இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் காட். இட் இஸ் டு fulfill the will of God in your life. No matter what situation you go through in your life, but you are called to fulfill the purpose and the will of God. Let the name of Lord Jesus Christ be glorified by your life. உங்க வாழ்க்கை நிமித்தம் அவர் நாம மகிமைப்படும்படிக்கு இவைகள் எல்லாம் தருகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் அவரே உங்களுக்கு தருகிறார். ஆமென்.